ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்துல நம்ம என்ன காரியம் செஞ்சிடறோம் அப்படின்னா, அலங்காரத்தை கலைத்து போடுறோம். என்ன பண்ணிடுறோம்? அலங்காரத்தை கலைச்சு அழகுபடுத்தி வச்சிருக்காரு. அழகுபடுத்தி வச்சிருக்காரு. கெட்டகுமாரன் என்ன பண்றாருன்னா, ரொம்ப அழகா என்ன பண்றாரு, அவங்க அப்பா பாதரட்சை கொடுத்திருக்கிறாரு, மோதிரம் கொடுத்திருக்கிறாரு, வஸ்திரம் கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. இவருக்கு இந்த யானை என்ன பண்ணிருமா, கொடுத்துருச்சுன்னா தானே தலையில தூக்கி மண்ணை போட்டுக்கணும், யானை போட்டு. அப்பா வந்து அரண்மனை வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இது என்ன தெரியுமா பண்ணிருச்சு, இல்ல ஆஸ்தி எனக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட பரவாயில்ல. சரி, அப்பா ஏதோ பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு, பிரிச்சு கொடுத்துட்டு அப்பா அம்மா வந்துலே இருந்தா கூட பரவாயில்ல, அப்பா ஏதோ புத்திமதி சொல்லி நல்ல வாழ்க்கையை வச்சு இது பண்ணிருப்பாரு. இது என்ன தெரியுமா பண்ணிருச்சு, அப்பா அம்மாவதுல இருந்தா சரியா வாழ முடியாது, ஓடுறா தூர தேசத்துக்கு. எங்க ஒண்ணுச்சு, அப்பா அதுல நிக்க முடியாது. இன்னும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிக்காது, ஓடி யானை மாத்தான். அது போய் அலங்காரத்தை என்ன பண்ணிருச்சு, அது அலங்கரிச்சு வச்சிருந்தாரு. அது என்னமோ நான் போனா இதை விட சூப்பரா அலங்காரம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி இதை விட நல்ல அலங்காரம் நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிருச்சு, கெட்டகுமாரன் என்ன பண்ணாரு, அப்பாட்ட இருந்த ஆஸ்தி மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்டிகளோடையும் சில காரியங்களையும் செஞ்சு அவரு நல்லா பிசினஸ் பண்ணி நான் சூப்பரா வந்துருவேன், எப்படி பிசினஸ் பண்ணி டாப்புக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்பா விட்டு போறது. பாஸ்ட் அடிக்கடி சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சை விட்டு போனீங்கன்னா ஒண்ணு விளங்காது, ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சை விட்டு போனீங்கன்னா ஒண்ணு விளங்காது, நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சீங்கன்னா ஒண்ணு. அவர் சொல்லிடுவாரு, நீ ரெஸ்ட் எடுக்கணும்ன்றது. அதாவது ஒரு இது பார்த்தேன், அதுல ஒரு அம்மா, வயசான அம்மா அந்த ஐயாவை டே வாடா சாப்பிட வாடான்னு அவங்க மகனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அவரு இருமா நான் அப்புறமா வரேன், சாப்பாடு நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, டே அப்பா வெயில் உச்சி வெயில் வந்துருச்சு, உன்னால சாப்பிடாம பட்டினியாட நான் வேலை செய்ய முடியாது, வாப்பா நான் அவங்க அம்மா கூப்பிடு. அவன் வரவே மாட்டேங்கிறாரு, பையன் வரவே மாட்டேங்கிறாரு. உடனே என்ன பண்ணிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவரு பெத்த புள்ள இருக்கு பாத்தீங்களா, பேர புள்ள, அந்த பேர புள்ள எடுத்துட்டு வந்து மண்ணில் போட்டுறாங்க. இப்ப அந்த பேர புள்ள கத்துது, அவர் அங்க இருந்து ஓடி வர்றாரு, அம்மா அறிவு இருக்கம்மா, புள்ளைய கூட்டு வந்து இங்க வெயில்ல போட்டு சுடாதா அப்படின்னு. அவன் பெத்த புள்ள மேல உனக்கு அக்கறை இருக்குன்னா என் பெத்த புள்ள மேல எனக்கு அக்கறை இருக்காதாடா, டே உன் புள்ள மண்ணில் இருக்குது, உன் புள்ள வெயில்ல இருக்குது, கஷ்டப்படுது, அழுவுதுன்னு ஓடி வந்துட்டியே, என் புள்ளையும் நீ அந்த மாதிரி தான்ற வேலை செஞ்சு அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க வெயில்ல, நான் எப்படிரா விடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி தான் ஏசப்பா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம புள்ள கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ரவும் பகலும் பார்க்காம உழைச்சி கிழிச்சு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏசப்பா சொல்றாரு, சரியாக விளைப்பாடுதலோட ஒரு வாழ்க்கையை தான் கட்டணும். நம்மளே போய் சிக்கி தவிக்கிறோம், இந்த கெட்டகுமாரன் போய் சிக்கிக்கிறோம், நம்மளே சில சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம், அத்தனை இழந்து போயிடும். ஏன் அப்படின்னா அந்த ஒழுக்கம் இல்ல பாத்துட்டாங்க. அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்ன்றது பெரிய பையன் அறிந்திருந்தான், செல்ல பிள்ளைன்றதுனால என்ன ஆயிடுச்சு. ஆனா நிறைய நேரம் சொல்லிடுவேன், அப்பாவோட செல்ல பிள்ளைன்னா அதனாலதான் ஏன் உனக்கு இந்த வார்த்தை எதை குறிச்சு கலங்கிட மாட்டேன்னு கலங்க வச்சிடுறது. இப்ப அவரும் என்ன பண்ணிட்டாரு, கலங்கிட்டாரு. சுத்தி இருக்கிற அப்பாவும் என்ன பண்றாரு, இப்ப கண்ணீர் வடிக்கிறாரு. சேர்த்துக்கிட்டோம்னா அண்ணன் என்ன பண்றான், கண்ணீர் வடிக்கிறான். ஏன்டா ஏன் இப்ப நான் ஒரு ஆட்டையாவது அடிச்சு என் ஃப்ரெண்டுங்களுக்கு நான் விருந்து வச்சிருப்பேனா, அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்தா இன்னைக்கு அவனை கூட்டு வந்தோடானே என்ன பண்றீங்க, கொளுத்த கன்றடிச்சு விருந்து வைக்கிறீங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டு, இது நியாயம் இல்ல. அப்ப நான் உண்மை உத்தமமா வாழ்ந்ததுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு. இப்ப இவரு அழுகுறாரு, அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. கெட்டகுமார் அத்தனை இழந்து போனார். ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கர்த்தர் அலங்கரித்த அந்த அலங்காரத்தை நம்ம கலைச்சு போடணும்.
இந்த ஒழுக்கம் நமக்குள்ள இல்லைன்னா, ஆவிக்குரிய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கலைச்சு போடுறோம். இப்ப நான் அதை எடுத்தேன்னா அது டைம் போயிடும். அதனால ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னென்ன காரியங்கள் அவரிடத்துல இல்லை அப்படின்னா, நிறைய காரியங்கள் அவர்கிட்ட இல்லை, நிறைய மாற்றங்கள். அப்பா விட்டு விலகி போனார், அப்பா விட்டு விலகி போனார். அப்பா கஷ்டப்பட்டு ஆஸ்தி, அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பேர் என்ன பண்ணிட்டாரு, அவரு எடுத்துட்டாரு. அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து பேரை, ஆஸ்தியை சேர்த்தா கூட அழிச்சா கூட பரவாயில்ல, திருப்பி நான் தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேரு கெட்டு போச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஒழுக்கம் இல்ல, இதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. ஆனாலும் தகப்பன் எப்போ வருவானோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு நிக்கிறார், காத்துக்கிட்டு நின்றாரு. எங்கேயாவது அவர் பார்க்காம இருந்தாராங்க? கெட்ட அந்த குமார மேல நினைவு இல்லாம இருந்தாரா? எப்போ வருவானோ என் பிள்ளை அப்படின்னு. அலங்காரம், திருப்பியும் அதே அலங்காரத்தை அவர் கொடுக்குறாரு, அந்த அப்பா கொடுக்குறாரு. அங்கீகாரம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே ட்ரெஸ்ஸை கழட்டுடா, ட்ரெஸ் வஸ்திரம் கொடுத்துங்க. ஆதரிச்சு நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா இருக்கும். லூக்கா 15வது அதிகாரத்துல இருக்கும். லூக்கா 15வது அதிகாரத்துல 20 வசனம் வரையும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வஸ்திரத்தை கொடுங்கடா, மோதிரத்தை கொடுங்கடா, பாதரட்சை கொடுங்கடான்னு சொல்லி திரும்பியுமாய் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒழுக்கம் உங்களிடத்துல வந்துருச்சுன்னா, நீங்க எப்பேற்பட்ட இடத்துல நீங்க விழுந்து கடந்தவர்களா இருந்தாலும் அப்பாவை மட்டுமே நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா திரும்பியும் தூக்கி அலங்கரிக்க, அதே அலங்காரத்துல வைக்க அவரால் மட்டுமே முடியும். எத்தனை பேர் நினைச்சாலும் உங்களை திருப்பி அலங்கரிக்க முடியாது. அவரிடத்துல மட்டுமே நீங்க வந்தீங்கன்னா அந்த அலங்காரத்தை அவரு உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த அதிகாரத்தை ஒருத்தராவது கேள்வி கேட்க முடிச்சாங்க அப்பாவை? எப்படி அவங்க எல்லாத்தையும் போய் செலவு பண்ணிட்டு வந்துட்டானே, எப்படி நீங்க திருப்பி சேர்த்துக்கிட்டீங்கன்னு ஒருத்தனால சொல்ல முடிஞ்ச? அந்த காலத்துல ஏன் தெரியுமா அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சாரு? அந்த காலத்துல இந்த மாதிரி தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாம, தாயின் தகப்பனுக்குரிய கனத்தை கொடுக்காம இப்படி போறவனை அவன் வரும்பொழுது கல்லெறிந்து கொள்ளிருவாங்களாம். எவனாவது என் பிள்ளைய பார்த்து கல்லெறிஞ்சு கொண்டுடக்கூடாதுன்னு வழியில ஓடி போய் பிடிச்சு தூக்குறாருங்க அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை திரும்பி அலங்கரிக்கிறதே எப்ப வேணும் அப்படின்னா இந்த ஒழுக்கம் நம்மளுக்கு திருப்பி ஒழுக்கம் திருப்பி வருது. நான் வேலைக்காரனாவது அவர் தாழ்த்துறாரு. அந்த தாழ்மை அவருக்குள்ள இல்லைங்க. ஃபர்ஸ்ட் என்ன இல்ல? தாழ்மை இல்ல. அப்பாவை எதிர்த்து எப்படி நம்ம இந்த ஆஸ்தியை பிரிச்சு கேட்கறது? அவரு சொத்து இல்லையா, அவரு சம்பாதிச்சது இல்லையா, எப்படி நான் பிரிச்சு கேட்கறது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல பாருங்க. அவரு உடனே கேட்கிறாரு, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா திருப்பி வரும்பொழுது அந்த தாழ்மை அவருக்குள்ள வந்துச்சு. அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், எனக்குள்ள இப்படிலாம் தோணுது, எனக்குள்ள இப்படிலாம் தோணுதுப்பா, எங்கேயோ போயிடணும் அப்படின்லாம் தோணுதுப்பா. நம்ம வாய் திறந்து நம்ம பேசினோம், அந்த உறவு சரியா இருந்துருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு. அப்பா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் என்ன தெரியுமா செஞ்சிருக்கோம்? ஆவிக்குரிய ஒழுங்கு நமக்குள்ள இல்ல. அங்கீகாரத்தை மாத்திரு. அங்கீகாரம்னா என்னது? அங்கீகரிப்பு உறுதியானது கிடையாது. அங்கீகரிப்புனா எனக்குன்னு கொடுத்த ஒரு ஸ்தானம், ஒரு பொசிஷன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல தான் நீ உட்காரணும் அப்படின்னா இந்த இடத்துல அதை நம்ம இழந்து போயிடும். இந்த ஒழுக்கம் நமக்குள்ள இல்லை. இந்த ஒழுக்கம் நமக்குள்ள இல்லைன்னா, ஆவிக்குரிய ஒழுக்கம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா அவர் கொடுத்த அந்த அங்கீகாரத்தை நம்ம மாற்றி இல்லாம போயிடும். அங்கீகாரம் நமக்குள்ள இருக்கா? அது யார் இடத்துல இல்லாம போச்சு அப்படின்னா 1 சாமுவேல் வேகமா 1 சாமுவேல் சீக்கிரமா எடுங்க, டைம் ஆயிடுச்சு. 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பேபியாவின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யாரு ஏலினா? யார் தெரியுமா? ஏலி யாரு? ஊழியர். ஏலி ஆசாரியன், ஊழியக்காரர் தான். உள்ள ஆசாரியனா இருக்கிற வேண்டிய அவருடைய புள்ள எப்படி இருந்திருக்கணும்? நெக்ஸ்ட் அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டியதே ஓப்னே பினேகாஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, ஓப்னே பினேகாஸ் தானே. அவங்க 2 பேரும் தான் அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டியவங்களே. ஆசாரிய உடன்படிக்கை பெட்டியை தூக்க வேண்டியவங்களே அவங்க 2 பேரும் தான். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத நீங்க இருக்கிற
13, 14, 15 இந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் பொறுமையா உட்காந்து வாசிப்பாருங்க. அவங்க எவ்வளவு ஒரு மோசமான செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கீகாரத்தை மாற்றக்கூடாது, மாற்றிடக்கூடாது, அங்கீகாரத்தை இழந்துடக்கூடாதுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு அதிகாரத்தை கொடுத்து, ஒரு இடத்துல நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கேற்றவாறு நம்ம நடந்துக்கணும். ஆவிக்குரிய ஒழுக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா தான் அந்த இடத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஆவிக்குரிய ஒழுக்கம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா கண்டிப்பா சொல்றாங்க அந்த அங்கீகாரத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அது ஒரு ஸ்தானம், மதிக்கத்தக்க ஒரு ஸ்தானம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பாரு. நம்ம ஒழுக்கம் நமக்கு இல்லாம போயிடுச்சு. கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்து, ஒரு பலினா இப்படிதான் செலுத்தணும், இதுல இவ்வளவுதான் ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கொடுக்கணும், கொழுப்புள்ளதெல்லாம் தகனிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதுதான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கொப்பரையில இருக்கிற பொழுதே அதை ஈட்டி வச்சு அந்த இதை வச்சு குத்தி குத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு குடுன்னு கேட்பாங்க, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் குடுன்னு சொல்லி கேட்பாங்க. அங்க வருகிற பெண்களோடு தவறான பாதையில நடக்கிறவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் இல்லைங்க. கர்த்தர் உங்களை அங்கீகரித்து ஆசாரியனா நினைச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்க. சில மாற்றங்கள் நமக்குள்ள வேணுங்க, சில ஒழுக்கங்கள் நமக்குள்ள வேணும். ஒவ்வொருவரையும் நான் சொல்றது யாரோ ஒருத்தருக்கோசரம் நான் சொல்லல, யாரோ ஒருத்தர் ஆசாரியன் கிடையாது, நான் முன்ன நிக்கிறதுனால நான் ஆசாரியன்றது கிடையாது. எல்லாரையும் எப்படி அழைச்சிருக்கிறாருன்னு கேட்டா ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொருவருமே கர்த்தருடைய பார்வையில ராஜாக்களும் ஆசாரியர்களுமாவே இருக்கிறீங்கன்னா அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஒழுக்கம் உங்களுக்குள்ளே வருமே ஆனால் இந்த அங்கீகாரத்தை நீங்க இழந்து போக மாட்டீங்க. நீங்க ஆவிக்குரிய அந்த ஒழுக்கம் இல்லாததுனால தான் கர்த்தர் அங்கீகரித்த அந்த காரியத்தை நம்ம இழந்து போயிருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம இழந்து போயிடக்கூடாதுங்க, இழந்து போயிடக்கூடாது. ஆனா ஆசாரியன் பையனே கிடையாது, ஆசாரியனுடைய பையன் கிடையாது சாமுவேல், ஆசாரியனுடைய பையன் கிடையாது சாமுவேல். அவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு, ஏபோத்தை தரித்து நிற்க வேண்டியவன் ஏபோத்தை தரித்து நிற்கல, ஏபோத்தை தரிக்க கூடாதவன் இன்னைக்கு ஏபோத்தை தரித்து தேவனுடைய சமூகத்துல நிற்கிறான். நீங்க அந்த அங்கீகாரத்தை இழந்து போனீங்கன்னா அதே இடத்துல கர்த்தர் வேறு ஒருவரை கொண்டு வந்து வைக்க அதிகாரம் அவருக்கு இருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இனி என் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு நேரம் அலக்கா பாரு சண்டையில படு ஜோறு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சாரா அலக்கா பாரு சண்டையில படு ஜோறு அப்படின்னு சொல்லியிருக்கு. பேர் என்னது? நாங்க போய் பார்த்தா சண்டைனா ஜோறு, அவங்கதான் சூப்பர், டாப்ல நிக்கிறது சாரா அலக்கா தான். இப்படிதான் நம்மளுடைய லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆனா பேர் அங்க என்னன்னு கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறாங்க. அங்க நித்திரை அடைந்தவனை போய் கேட்டா தெரியும், நித்திரை அடைந்தவனை போய் கேட்டா தெரியும். அடையாண்டா ஒழுக்கமா வாழ வேண்டிய காலத்துல ஒழுக்கமா நானே வாழ்ந்திருந்தனா இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ள நான் வர வேண்டியது இல்லையே. அந்த 5 சகோதரர்களிடத்துல போய் சொல்லுங்கன்னு ஒருத்தன் உள்ள இருந்து சொன்னானே ஐஸ்வர்யவான், சகோதரனிடத்துல போய் சொல்லுங்களே இந்த இடத்துக்கு வர வேணாம் அப்படின்னு. ஆபிரகாம் என்ன சொல்லிட்டாரு, அங்க மோசேக்கள் இருக்கிறாங்க, அவங்க வார்த்தையை கேட்டாவே நீ இந்த சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றது கிடையாது தெரியுமா, உள்ள ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து மோசேக்களுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை. அதனால்தான் நீதிமொழியில எழுதியிருக்கு, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே, போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே. கேட்கலன்னா அவ்வளவுதாங்க, வேஸ்ட். நம்ம ரட்சிக்கப்பட்டு உபவாசம் பண்ணி வேஸ்ட் ஆயிடும். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம எதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கிறாரோ அத்தனையும் நமக்கு அவர் கொடுக்கும், அவருக்கு நம்ம கொடுக்கணும். அவர் எதிர்பார்க்கிறாரோ அத்தனையும் கொடுக்கணும். திருமணமான புதுசுல கணவர் எதிர்பார்க்கறது அவர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்,
விருப்பப்படுத்தணும்னு நம்ம நினைப்போம், சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்போம். எஸ்தர் போய் ராஜா என்ன பண்றாங்க, விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அப்பதான் அவங்க கல்யாணம் பண்ண புதுசு வேற, ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்லாம் அவங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. ஆனாலும் அவங்க செஞ்சு வைக்கிற அத்தனையும் ராஜா சாப்பிடுறாரு. அவர் மேல உள்ள அன்பு, இவங்க ஏதோ இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க, இவங்க மேல அவருக்கு அன்பு, அதனால இவங்க செஞ்சு வச்சதெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க. அல்லேலூயா. இதுதாங்க இருக்கணும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும், இதுதான் இருக்கணும். நான் அவருடைய அன்புல பூர்ணப்பட்டு இருக்கேன், என் அன்புல அவரு பூர்ணப்பட்டு இருந்தாருன்னா நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். அவருக்கும் எனக்குமான உறவு சரியானதா இருந்துச்சுன்னா இந்த உலக உறவுகள் அத்தனையும் சரியா இருக்கும். அல்லேலூயா. ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம். நீதிமொழி 23:13 23:13 நீ விரும்பினால் அவனை அழிக்கிறதினால் வானரத்துக்கு அவன் ஆத்மாவை கருணை. எதினால? 23:13 அறியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாவான். இல்லையா? சில சிக்ஷைகள் நமக்கு இருக்கும். இது ஒழுக்கமா நடக்கும் பொழுது நடக்க வேண்டியது. நான் ஒழுங்கா நடக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஒழுங்கா நடக்கிறதுக்கு எனக்கு அடி கொடுக்குவேன். நீங்க நான் ஒழுக்கமா நடக்கணும்னு நீங்க நினைச்சு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல சிக்ஷைகள் நடக்காது. சிக்ஷைகள் நடந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த ஒழுக்கத்துக்குள்ள வரணும். அந்த ஒழுக்கமான அந்த பாதையில நீங்க ட்ராக்ல நிற்கணும். சிலருக்கு ரொம்ப ஒடுக்குறது, ரொம்ப நெருக்கிறது, இதெல்லாம் வந்து பிடிச்சிக்காது. கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுல அடுப்பு தான், அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு அந்த கறி பாத்திரத்தை கழுவுறது வந்து பிடிக்காது. எங்க வீட்டுல இருக்கிறப்ப அது எனக்கு பிடிக்காது. ஆனா திருமணமாகி வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண, கணவனுக்கு ஏற்றவாறு தான் நான் நடக்கணும்ன்றதுனால அந்த வேலைய நான் விருப்பம் இல்லாம செய்யாம அந்த விருப்பத்தோடு செய்ய ஆரம்பிச்சேன். எப்படி செய்ய ஆரம்பிச்சேன்? எனக்கு அது விருப்பம் இல்லை, ஆனா அது எனக்கு விருப்பம்னு நான் சொல்லி அதைத்தான் நான் விரும்புறேன்னு என்னையே நான் நம்ப வச்சு நான் செஞ்சேன். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் பார்க்கறாங்க. உத்தமமா நடக்கிறதெல்லாம் பார்த்துதான் ஆசீர்வாதம். உத்தமமா நம்ம நடக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஒழுக்கம் நமக்குள்ள வேணும், சில சகிப்புகள் நமக்கு வேணும், சில சிச்சையின் வழியா தான் நம்மளை நடத்துவாரு. எடுத்தோடனே நீங்க நல்லா வந்துட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டா இல்லைங்க, என் வாழ்க்கை பயங்கரமான ஒரு கீழ்நிலையில இருந்துதான் கர்த்தர் எடுத்தார். ரொம்ப கீழ்நிலையில இருந்து தான் வருவாங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க. அவர் நெருக்கும் பொழுது இது என்ன கர்த்தர் தான் என்ன நெருக்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு இந்த ஒடுக்கமான இது. அந்த நெருக்கத்திலையும் அந்த ஒடுக்கத்திலையும் முகத்துல ஒரு சந்தோஷத்துக்கு குறைவில்லாம இருந்தேன். அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது நான் தலை சாஞ்சி அதை பொறுமையா ஏத்துக்கிட்டேன், பொறுமையா கேட்டுக்கிட்டேன். இதுதான் உனக்கு சாப்பாடு, இதுதான் உனக்கு குடும்பம், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் அப்படின்னு. ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது பாத்துக்கங்க. பொறுமையா என்ன அந்த காலத்துல நடத்துனதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா நடத்துனதுக்கு ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது பாத்துக்கங்க. 20 வயசு, 19 வயசு, 18 வயசு, அந்த வயசுல என்ன நடத்துனேன். அதுல இருந்து இதுவரையும் நடத்திட்டு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அவருடைய பாதையில நான் நடக்கிறதுக்கு சில சிச்சைகள் இருக்கும். நம்மளை ஒடுக்குவார், நம்மளை அதை அப்படியே நெருக்குவார். அதுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம நடக்கும் பொழுது என்னை கரெக்டா தான் நடத்துறீங்க, நான் ஒழுக்கம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், என்னை அப்படியெல்லாம் குறைச்சலின் மத்தியில என்னை நிறைவாய் நடத்தினாருன்னு நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் என்ன அந்த குறைச்சலின் வழியில நடத்தினதுனாலதான் இன்னைக்கு யாரும் அழிக்க முடியாத ஒரு நிறைவு
காலையில ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது ஆபிரகாம் போய் என்ன பண்ணலையா, அபிமெலேக்கு கிட்ட வாங்கல, அவர் கொடுக்கிற கிஃப்ட வாங்கல. கர்த்தர் என்ன உயர்த்தினான்னு சொல்லி இருக்கணும். கர்த்தரால நான் பணக்காரன் ஆனேன்னு சொல்லி இருக்கணும். நான் வேற யாருனாலையும் நான் பணக்காரன் ஆனேன்னு சொல்லவே கூடாது. அதுல உறுதியா இருந்தார் ஆபிரகாம். நானும் சொன்னேன், எனக்கு அப்பானா நீங்க மட்டும்தான், எனக்கு அப்பானா நீங்க மட்டும்தான். எனக்கு எது செய்ய தந்தாலும் நீங்க தான் செய்யணும். அது நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு நீங்க தான் செய்யணும்னு அவரிடத்துல முழுமையா என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் கஷ்டப்பட்டேன், கண்ணீர் வடிச்சேன், வேதனைப்பட்டேன், எல்லாமே இருந்துச்சு. எடுத்தோடனே சந்தோஷமா வச்சாருங்கிட்ட இல்ல, எனக்கு எல்லாமே நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிக்கிற இந்த இடம்ன்றது அந்த ஒழுக்கத்தின் வழியா நான் நடக்கிறப்ப என்ன சில சிக்ஷைகள் நடத்து இருந்துச்சு. அது ஊடுருவிதான் என்ன நடத்திட்டு வந்தேன். ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒழுக்கமாய் நம்ம நடக்கணும் அப்படின்னா அவருக்கு முழுசா நம்மள ஒப்பு. அது எந்த பாதையா இருந்தாலும் சரி, எந்த வழி அதுல இருந்தாலும் சரி, எந்த வேதனை இருந்தாலும் சரி, அதுல எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். நீங்க நடத்துற பாதை சூப்பர். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கைகளை உயர்த்தி சொல்றேன், தைரியமா சொல்றேன், எனக்கு அப்பா ஒரு நாள் தீங்கு செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இதெல்லாம் சும்மா நான் ஏதோ மேலோட்டமா ஒண்ணு இந்த தலைப்பு சொல்லிட்டு போறேன்ல, எப்படி தலைப்பு சொல்றேன் பாருங்க, அந்த மாதிரி தான் நான் இப்ப பட்டதெல்லாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு தலைப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆனா உள்ள இருக்கு. ஆனா இந்த தலைப்புலயே கர்த்தர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றேன்னா, அப்ப உள்ள போனா எவ்வளவு சொல்லிருப்பாரு. இன்னைக்கு இவ்வளவு துக்கம், இவ்வளவு கண்ணீர் வேதனை மத்து இவ்வளவு பாதையில நான் நடத்தினாலும் நான் கையை உயர்த்தி சொல்லுவேன், எனக்கு ஒரு நாள் எங்க அப்பா தீங்கு செய்யவே கிடையாது. ஒரு நாள் என்ன தீமை செய்யவே இல்லை. ஒரு நாள் நான் எந்த மனுஷன் இடத்துலயும் போய் நிக்க எங்க அப்பா எனக்கு நிக்கதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு எனக்கு நீங்க அப்பான்னு சொல்லி நான் அவரை உறுதியா பிடிச்சனோ, என்னமோ உறுதியாவே உண்மையாவே போயிடுச்சு போத்துக்கங்க, எங்க அப்பா மாதிரி தான் நானு. ஹல்லேலூயா. எப்படி நானு எங்க அப்பா மாதிரி தான், எங்க அப்பா மாதிரி தான் அப்பைத்துல சொன்ன பாருங்க, இப்பயும் அதேதான். எனக்கு எங்க அப்பா மாதிரி தான் நானு, எங்க அப்பா மாதிரி தான் நானு, அவர் மாதிரி தான் நானு. இன்னமும் வாழணும்னு ஆசைப்படுறேன், அவருக்கோசரம் அவரை மாதிரியே வாழணும். இதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். இதுல நிறைய சிக்ஷைகள் நடக்கும், இதுல கடினமான பாதைகள் உண்டு, இதுல கரடு முரடான பாதைகள் உண்டு, இதுல வலி வேதனைகள் உண்டு, குத்துகிற வார்த்தைகள் உண்டு, விரோதங்கள் உண்டு, பகை உண்டு, எரிச்சல் உண்டு, எல்லாம் இருக்கும். ஆனாலும் எனக்கு காலையில காமிச்சார், நான் ஜெபிக்கிற நேரம் ஒரு விஷயம் காமிச்சார். என்ன தெரியுமா, மோசே போய் பேசும் பொழுது அந்த முச்செடினா எரிதான் கருகி போனதை அவன் பார்க்கறான், எரியறத பார்க்கறான், கருகி போறத பார்க்கறான். எங்க அப்பா அப்படிதான் என்னை எரிய வைப்பாரு, கருகி போக ஒரு நாள் விட மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நின்னீங்கன்னா உங்களை எரிஞ்சி அநேகருக்கு வெளிச்சமா வைப்பாரு கண்டு, கருகி போக ஒரு நாள் விட மாட்டார். நீங்க கருகி கறிக்கட்டையா போகுமா அப்படின்னு சொல்லிதான் மோசே நின்று முச்செடிய பார்க்க வந்தான். ஆனா அப்போ ஒரு நாள் விடலை. பார்த்துக்கங்க, அந்த விஷயம் நான் பார்க்க கருகி போக மாட்டேங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையில நலச்சி, அதுல எவ்வளவு கடினமான பாதையா இருந்தாலும் சரி, நான் ஒழுக்கமும் கிரமமா தான் நடப்பேன். எனக்கு எது நீங்க சொன்னீங்களோ அதுல நான் உத்தமமா உறுதியா நான் நிற்பேன். அப்படி நான் நிற்கும் பொழுது எனக்கு எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் சரி, ஏசப்பா, எனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, நான் உத்தமமா உங்க பின்பற்றி நான் நடப்பேன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க கருகி போக மாட்டீங்க. அதனால நீங்க எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்கதானப்பா, மனதார நன்றி சொல்லுவேன்.
வச்சுக்கோங்க. நெஞ்சார அணைத்து பைபிளை பார்த்து அப்படியே அணைச்சி சொல்லுங்க, இந்த வார்த்தை போதுமா எனக்கு, இந்த வார்த்தை எனக்கு போதும், இந்த வார்த்தை போதும் டாடி, வார்த்தை போதும், நான் உண்மை உத்தமமாய் நடக்க எனக்கு இந்த வார்த்தை போதும் டாடி, உண்மை உத்தமமாய் நடக்க இந்த வார்த்தை எனக்கு போதும், கை எனக்கு போதும்பா, இந்த கை எனக்கு போதும், கையை பிடிச்சி நான் வாழ்க்கை ஃபுல்லா நடந்துருவேன்ப்பா, இந்த கையை பிடிச்சி வாழ்க்கை ஃபுல்லா நடந்துருவேன், என் கையை நீங்க இறுக்கி பிடிச்சிக்கோங்க, இந்த கையை நீங்க இறுச்சி பிடிச்சிக்கோங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க சப்பா, என் இஷ்டத்துக்கு என்ன விட்டுறாதீங்க, என் இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க, என் விருப்பமான வழியில் என்ன நடத்திடாதீங்க, என் விருப்பமான வழியில் என்ன நடத்திடாதீங்க, நான் விருப்பப்படுற வழியெல்லாம் அழிவுக்கு நேரானது, நான் விருப்பப்படுற வழியெல்லாம் அழிவுக்கு நேரானது, நீங்க விருப்பப்படுற வழியெல்லாம் அழகானது, நீங்க விருப்பப்படுற வழியெல்லாம் அழகானது, அழகான பாதையில நான் நடந்தனா அழகா மாற்றுவேன், அழகான பாதையில நடந்தனா அழகா மாற்றுவேன், நான் விருப்பப்படுற இந்த அலங்கோலமான பாதையில் நடந்தனா என் வாழ்க்கை அலங்கோலமா போயிடும். ஆமாப்பா, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க ஒரு முடிவெடுங்க, எனக்கு இந்த அலங்கோலமான வாழ்க்கை வேணாம், இந்த அலங்கோலமான பாதை வேணாம், என் வாழ்க்கையில நான் நடக்கிற ஒவ்வொரு நடக்கையும் ஒழுங்கும் கிரமமாய் இருக்கக்கூடாது, ஒழுங்கும் கிரமமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, செழித்தோங்க கிருபை செய்வீராக, வந்த ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை நீ தந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், சகலத்தின் நல்லொழுக்கமும் திரும்பவும் நடத்துகிற தேவனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த வார்த்தையின் பிரகாரமே இனி வாழ்நாளெல்லாம் நடக்க உதவி செய்வீராக, இந்த கிருபையை இவர்களுக்கு தரும்படி நான் செபிக்கிறேன், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்கிறேன், எங்களுடைய மகிமையோ எங்களுடைய மேன்மையோ எங்களுடையதோ எதுவுமே இல்லடாடி, பூஜ்யம் பண்ணாது, வெறும் பூஜ்யம், இது அத்தனையும் உங்களுடைய மகிமைக்காகவே, என் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன், கழுதையின் மேல நீங்க இவ்வளவு நேரம் அமர்ந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கே நான் ஏறெடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.